Over the last 10 years? Counting or not counting gang violence? Great. Jesus saved my life. I'm a sinner, gave my life to Christ, most important decision I ever made. சார்லி கர்க் அப்படின்றவர் இந்த வாரத்தில் அவர் ஒரு ப்ரோக்ராமில் சுடப்பட்டார். இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக மரித்த ஒரு தேவ மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவரே ஒரு டிபேட் ஆரம்பிப்பார். பிகாஸ் அமெரிக்கா இஸ் எ பிளேஸ் வேர் இந்த டிரான்ஸ்ஜெண்டரு அப்புறம் அபார்ஷன்ஸு இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவர் டிபேட் பண்ணி அநேகர்கிட்ட யூஸ் டு ரீசன் எப்படியாச்சும் அந்த பேச்சினால் அந்த அந்த அவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்றத ரொம்ப தைரியமாக பேசின ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன். ஆனால் ஏன் அவர் ஒரு 31 இயர்ஸில் அவர் மறிச்சது அப்படின்றது த ஹோல் வேர்ல்டு இஸ் லைக் அண்டர் அந்த பெயின். இந்த மாதிரி சின்ன பையன் இப்படி இறந்துட்டானே அப்படின்ற ஒரு பெயின் எல்லாருக்குமே இருக்குது. பட் வை டிட் காட் அலோவ் இந்த மாதிரி ஒரு வேதனையை ஆண்டவர் எதுக்காக அவங்க குடும்பத்தில் அதை அலோவ் பண்ணார் அப்படின்னு யோசிக்கும் போது வி கான்ட் கொஷின் காட். ஆண்டவர் அவர் என்ன செஞ்சாலும் அவர் கரெக்டாக செய்வார். ஆனால் ஒரு கடைசியாகவும் ஒரு வசனத்தை தான் சொல்லின்னு அவர் சுட்டு கொல்லப்படுறார் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மரணம் பாருங்கள் அவருக்கு. அதே கொஞ்ச நாளில் அவங்க ஒய்ஃப் அவங்களும் தைரியமாகிடுச்சு சொல்கிறாங்க, இந்த நெருப்பு பயங்கரமாக இனிமேல் தான் பற்றி எரிப்போகுது அப்படின்னு சொன்னது போலவே அங்கங்கே அநேகர் மனம் திரும்பிட்டுருக்காங்க. ஏத்தியஸ்ட்டுங்க மனம் இருக்காங்க, டிரான்ஸ் ஜெண்டர்ஸ் மனம் திரும்பிட்டுருக்காங்க, அபார்ஷனிஸ்ட்டு இவங்கெல்லாம் மனம் திரும்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஏன் ஆண்டவரே இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நினைக்கிறத விட சம்டைம்ஸ் வி மே ஹாவ் டு கோ த்ரூ ஆல் திஸ் பெயின். இதெல்லாம் இந்த பெயின்லலாம் நம்ம போய் தான் ஆகணும். பட் காட் நெவர் மேக்ஸ் மிஸ்டேக். அவர் எது செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார். அதான் சொல்கிறேன், இந்த இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் மனுஷன் மேல் அவர் ஒரு ஊழியத்தின் பாரமோ அவருடைய ஓட்டத்தையோ அவருடைய நோக்கத்தையோ அவர் வைக்கும் பொழுது இட் இஸ் நாட் ஃபார் அஸ் டு பிளான். அந்த பையன் 31 இயர்ஸ் தான். அவருக்கு என்ன அன்னைக்கு சாவ போகிற அப்படின்றது தெரியாது. எல்லா டைமும் போய் பேசுகிறது போல தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி சடனாக செத்துட்டாங்க. ஸோ இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். ஒரு பக்கம் சர்ப்ரைஸ் அட்டாக். அவர் அந்த நிமிஷத்தில் கூட நினச்சிருக்க மாட்டார். ஜஸ்ட்டு ஒரு மூமெண்ட் ஆஃப் அந்த சின்ன அந்த ஒரு நொடிக்குள்ளே ஆன அந்த மரணம் டக்குன்னு ஆண்டவர் அந்த ஆவிக்குள்ளாக அவர் எடுத்துன்னு போயிடுச்சு. பரலோகத்தில் நம்ம ஏசப்பா எங்கேயுமே நின்று தான் பார்த்ததே இல்லை. எங்குதான் பண்ணிக்கிறாரு, ஸ்தேவான் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக கொலை செய்யப்படும் பொழுது ஆண்டவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நிற்கிறார். ஸோ கண்டிப்பாக அவர் மரிக்கும் பொழுது கேர்க் மரிக்கும் போது கூட ஏசப்பா கண்டிப்பாக எழுந்து நின்று தூதர்களெல்லாம் அவர் கூட்டுன்னு போய் அவர் சர்ப்ரைஸ்டாக ஏசப்பா பரலோகத்துக்கு அவர் கூட்டுன்னு போயிருப்பார். பட் வை அப்படின்னும் போது வி கான்ட் பிளான் அபவுட் டுமாரோஸ் இன் மினிஸ்ட்ரிஸ். டுமாரோ இஸ் நாட் அவர்ஸ். ஓகே, இன்றைக்கி டுடே ஐம் அலைவ். நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்றது தப்பு. வாட் ஐ கேன் டூ ஃபார் காட் டுடே. மேபி இட் இஸ் ஜஸ்ட் ரேசிங் அ வாய்ஸ். ஆண்டவருக்காக குரல் கொடுப்பதும் ஒரு ஊழியம்தான். ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்வதும் ஒரு ஊழியம்தான். அவருக்கு பிடித்தது போல் அவருடைய சித்தத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அது நாளைக்கு இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் இல்லாமல் இட் ஷுட் பி டுடே. அவர் யோசிச்சிருக்கலாம், இன்னும் ஒரு 4-5 இயர்ஸில் என்ன ஆயிருப்பேன், நான் என்ன ஆக போகிறேன். டே பை டே வாஸ் க்ரோயிங். பட் காட் had kept that day. That day was the last day for him. அந்த நாள் தான் லாஸ்ட்னு இருந்துச்சு அவருக்கு. ஸோ மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே லெட் இஸ் நாட் திங்க் அபவுட் டுமாரோ. டுமாரோ இஸ் நாட் அவர்ஸ். இன்றைக்கு நான் கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும், இன்றைக்கி நான் ஆண்டவருக்காக நான் எப்படி வாழ முடியும். இந்த ஊழியத்தின் ஓட்டம் அப்படின்றது சாதாரணமான ஓட்டம் இல்லை. வி ஹாவ் டு. அதுக்கு தான் ஆண்டோடைய வசனம் சொல்லுது இல்லையா, யாராச்சும் என்ன பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின் வரக்கடவன். லெட் இஸ் கோ. இந்த உலகத்தின் ஆசைகள் இதெல்லாம் நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்கோம். ஊழியம் அப்படின்னும் போது பாருங்கள், அந்த 12 வருஷமாக ரத்தப்பாடு உள்ள அந்த ஸ்திரீ
ஆண்டவர்கிட்ட போகணும் அப்படின்னா யாருமே விடல. அந்த ஜனங்கள்லாம் அவளை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. பட் ஸ்டில் ஷீ மேனேஜ் டு டச் இஸ் ரோப். இந்த உலகம் நம்மளை விடாது. இந்த உலகம் இயேசுவை பற்றி சொன்னால் விடாது. இந்த மூமெண்ட் யூ ரேஸ் வாய்ஸ் ஃபார் காட், நம்மளுடைய சொந்த ஜனங்கள் வந்து என்ன நினைப்பாங்க தெரியுமா? எதுக்கு இதெல்லாம் பேசுவாங்க. அதையெல்லாம் மீறி உதறி தள்ளி லெட் அஸ் கோ இல்லையா, ஆண்டவருக்காக நம்ம போகலாம். சின்ன வயசில் அந்த பையன் நம்மளுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வாழும்போது ஏன் நம்ம வாழக்கூடாது? கடைசியாக நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஆண்டவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்களா, சார்லி கர்க் கூடவே இருந்தவங்க தான், கூடவே இருந்தவங்க. எவ்ரி திங் வாஸ் பிளான்டு. எல்லாமே எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கப்பட்டிருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே பண்ணியிருக்காங்க. நோபடி வில் லீவ் அஸ். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு யாருமே விட மாட்டாங்க. யார் விடணும்? அவர் நம்மளுக்காக மரித்தார். அவர் நமக்காக அவமானங்கள் பட்டார். நம்மளை பற்றி பின்னாடி பேசுவாங்க, நம்மளை பற்றி அசிங்கப்படுத்துவாங்க, நம்மளை கேவலப்படுத்துவாங்க. பரவாயில்ல. See, we are not being called for all these nonsense. இந்த வேண்டாத காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை அழைக்கல. அச்சா வெறியா ஏதோ ஒன்று. See, I can't do great things for God. I can always do at least simple things. சின்ன காரியங்களை நான் பண்ணாவே அது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பிக் சேஞ்சாக இருக்கும் இல்லையா? ஈவன் இஃப் நோபடி கம்ஸ். அன்றைக்கி லோத்தின் மனைவி அவரோடு வரலனா கூட அவர் ஓடினார் இல்லையா? அது போல தான். இஃப் நோபடி கம்ஸ், இஃப் நோ ஒன் சப்போர்ட்ஸ், if nobody helps us to come forward, we don't want anybody's help. We need God's love. We have God's love in us. Let's go. அவருக்காக நம்ம பேசலாம், அவருக்காக குரல் கொடுக்கலாம். நம்மளை எவ்வளோ நாள் ஆண்டவர் நம்மளை உயிரோடு இருக்கணும்ன்ட்டு நினச்சிருக்கிறோம், அவ்வளோ நாள் தான் நம்ம உயிரோடு இருப்போம். அந்த உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் அவருக்காக நம்ம எதையாச்சும் செய்து அங்கே பரலோகத்துக்கு போகும்போது அப்போ நான் இது பண்ணேன். மேபி இட் இஸ் a simple thing, but you will honor everything. Yeah, even the simplest thing, God honors everything. So keep going. ஆண்டவருக்காக சின்ன ஊழியமாக இருக்கட்டும், ஏதாச்சும் இருந்தாலும் பரவாயில்ல, keep going.